கீரநத்தம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கடைகளை அடைத்தும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீரநத்தம் ஊராட்சி கோவை மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வேளாண்மை முக்கிய தொழிலாக உள்ள தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட எதுவும் கிடைக்காது, வரிகள் உயரும் என கூறி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கடைகளை அடைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசாங்கம் இந்த ஊரை மாநகராட்சியோட இணைக்கணுங்கிற ஒரு முடிவை கைவிடணுங்கிற சொல்றதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். கடந்த 6ஆம் தேதி அன்றைக்கும் கூட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்கோம். இந்த ஊராட்சியை கிராம ஊராட்சியாகவே தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலை. மாநகராட்சியோட ஏன் இணையக்கூடாதுன்னு சொன்னால், ஏற்கனவே மாநகராட்சி பகுதியாக இணைக்கப்பட்ட சரவணம்பட்டி ஆட்டு, வேளாங்குறிச்சி ஆட்டு, காலப்பட்டி ஆட்டு எந்த அடிப்படை வசதியும் இன்னைக்கு வரை கிடையாது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 நாள் வேலை திட்டம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு தலக்காவூர் ஊராட்சி பகுதிகள் மாநகராட்சியில் இணைத்துள்ளதால் வேலை நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருப்பத்தூர் சாலையில் மறியல் செய்தனர். இன்னைக்கு வேலை இல்லைங்கிறாங்க. நாங்க இவ்வளவு நாளும் அவங்க சொன்ன நம்பி வேலை பார்த்தோம். எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும். எங்களுக்கு அதனால மண்ணு வெட்டி 100 நாள் வேலை வேணும். நாங்க அதுதான் பொழப்பு, வேற எந்த வேலை